அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தௌஃபீக். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கலாம். யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. குவைத்தில் கள்ளச்சாராயம் குடித்து நிறைய இந்தியர்கள் உயிர் இழந்திருக்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெளிநாட்டுக்கு எதுக்கு வந்தோம்? சம்பாதிக்க. ஆனால் இங்கே வர்ற பெரும்பாலான பேர் செய்கிற தப்பு என்னென்னா, இங்கே திருட்டுத்தனமாக தயார் பண்ணுற இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து உயிரை விட்டுறாங்க. இந்த நாட்டில் மது அருந்துறது, விற்கிறது, தயார் பண்ணுறது இது எல்லாமே குற்றச்செயல். மாட்டினா தண்டனை கிடைக்கிறது உறுதி. மது தடையாக இருந்தாலும் இங்கே கள்ளச்சாராயம் கிடைக்கும். எப்படின்னா, இங்கே தங்கியிருக்கிற பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் இந்த நாட்டை சேர்ந்தவங்க திருட்டுத்தனமாக ரூமில் என்ன செய்வாங்க, இந்த சாராயத்தை தயார் பண்ணுவாங்க. பழைய பேட்ரி, அழுகின பழங்களை போட்டு மெத்தனால் அப்படிங்கிற கெமிக்கலை போட்டு இதை தயார் பண்ணுறாங்க. இப்போ இறந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கள்ளச்சாராயத்தில் அதிகமான இந்த மெத்தனால் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க. வியாழக்கிழமை ஆகஸ்ட் 14 அன்றைக்கி நைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 19 பேர் இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிர் இழந்ததாக தகவல் வந்திருக்கு. குவைத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஏற்பட்ட பாதிப்பினால் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் 63 பேர் 63 பேர் வரைக்கும் கடந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலில் இந்த 63 பேரையும் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. புதன்கிழமை பார்த்திங்கன்னா 13 பேர் இறந்ததாக செய்தி வந்திருக்கு. வியாழக்கிழமை 19 பேர் அதிகமாயிட்டாங்க. இதில் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, லக்னோ, மும்பை இந்த இடங்களை சேர்ந்தவங்க இவங்களாம். இதில் 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய பேர் ஆபத்தான நிலையில் இருக்கிறதா, உயிர் இழப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர் வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு மது அருந்தக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறவங்க திருந்தணும். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது. இறந்தவங்களோட குடும்பத்தை நினச்சாதான் கவலையாக இருக்குது. சில பைத்தியங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே தயாரிக்கிற சாராயத்தை குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களையும் குடிக்க சொல்லி என்கேஜ் பண்ணுறது. எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வென்டிலேட்டரில் வச்சு சீரியஸாக கிடக்காங்க. அவங்க நிலைமையெல்லாம் கவலைக்கிடமாக கிடக்கு. நிறைய பேருக்கு டயாலிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் 30 பேருக்கு மேலே நிரந்தரமாக கண் பார்வை, அந்த பார்வை போயிடுச்சுங்க. பொழைக்க வந்த இடத்துல நம்ம பொழப்ப மட்டும் பார்க்கணும். இந்தியாவில் இருந்தால் குடிச்சு குட்டிச்சவராக போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா, வெளிநாட்டில் மது தடை அப்படிங்கிறதுனால இங்கே திருந்திடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே திருந்தி ஒழுக்கமாக இருக்கிறது கிடையாது. நம்ம குடும்பம், மனைவி, பிள்ளைகளை நினச்சி பார்க்கணும். உயிர் போனால் திரும்பி வருமா? கொஞ்சமாவது யோசிக்கணுங்க. பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் இந்த காலத்தில் எப்படி வாழ்கிறது? நீங்கள் இல்லைன்னா உங்கள் மனைவியோட கதி என்ன? உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை தெருவில் பிச்சை எடுக்க வைக்க போகிறீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் பேர் செய்கிற தப்புனால மற்றவங்களுக்கும் கெட்ட பேர் கிடைக்குதுங்க. இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை விற்றவன் மாட்டினா இங்கே நிச்சயம் மரண தண்டனை கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது அரபு நாட்டை சேர்ந்த அரபியாக இருந்தால். அரபு நாட்டுக்கு வேலை செஞ்சு குடிப்பழக்கம் அதிகமாக உள்ள நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டை சேர்ந்த இந்தியர்கள் தான் அதிகமான பேர் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவை சேர்ந்தவங்க தான் இதில் அதிகம். நிறைய பேருக்கு டெய்லி குடிக்காமல் இருக்க முடியாது. குடிக்காமல் இருந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த கரும்பு உள்ளே போனால்தான் தூக்கம் வருமா. இதில் சில பேருக்கு தண்ணி அடிக்கிறது பெருமை வேறு. நம்ம தண்ணி அடிக்க மாட்டோம், குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்னால், என்ன லைட்டாக அடி, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி குடிக்காதவங்களையும் கெடுக்கிறாங்க. இந்த குடிச்சுட்டு பக்கத்தில் குடிக்காமல் இருக்காங்க பாருங்கள், அவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப கொடுமை. புலம்பி சாவடிப்பாங்க. நானே நிறைய டைம் மாட்டியிருக்கிறேன். அதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கொடுமை. இங்கே சம்பளம் போட்டாலும் சரி, யாருக்காவது பிறந்தனாலும் சரி, பிள்ளை பிறந்தாலும் சரி, யாராவது இறந்து போனாலும் சரி, எல்லாத்துக்குமே ட்ரீட்டு, சரக்கு. இந்த குடினால் எத்தனை பேர் குடும்பம் சீரழிஞ்சிட்டு கிடக்கு. நினச்சி பார்த்தாலே மனசு வேதனையாக இருக்குங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. குடும்ப கஷ்டத்தை போக்கணுன்ட்டு வெளிநாடு குடும்பத்தை நம்ம எப்பயுமே கஷ்டப்பட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக எல்லாருமே துவாச்சிவோங்க. நிறைய பேர் குடிச்சு சம்பாதிக்கிற காசை இங்கே அழிச்சிருவாங்க போல், அப்படி தான் தெரியுது.
இங்கே சாராயம் காய்ச்சறவன், விற்கிறவன், குடிக்கிறவன், அதுக்கு துணை போகிறவன் இவங்கெல்லாம் மாட்டினாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு என்ன பயம் இல்லைன்னா மோஸ்ட்லி நாடு கடத்திடுவாங்க. அதாவது ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. திரும்ப வந்து குவைத்திலையோ அது எந்த நாடோ அந்த நாட்டுக்குள்ளே இவங்க நுழைய முடியாது. அவ்வளோதான் அந்த தண்டனை அப்படிங்கிற தைரியம். இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் போல். இதெல்லாம் வந்து ஒரு பாடம். இப்போ இறந்தாங்களே இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை. நம்ம எவ்வளோ பொறுப்போடு வாழணும், நம்ம வாழ்க்கை எவ்வளோ மதிப்பு மிக்கது அப்படிங்கிறத இந்த சம்பவம் வந்து உணர்த்தது. தவறான வழியில் நம்ம போகாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. முக்கியமாக இஸ்லாத்தில் மது அருந்துறது பெரிய ஒரு பாவமாக, பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக வந்து கருதப்படுது. மது அருந்தக்கூடியவருடைய 40 நாள் தொழுகை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்னா ஏற்றுக்க மாட்டான். ஒவ்வொரு போதை வஸ்துவுமே வந்து ஹராம் தான், இறைவனால் வந்து தடுக்கப்பட்டது. மது அருந்துவோர் வந்து உலகத்திலேயும் வந்து தண்டிக்கப்படுவார், மறுமையிலும் தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் இருக்குது. எவ்வளோ பாதிப்பு பாருங்கள். புத்தியை கெடுக்குது, நம்ம உடல் நலத்தை கெடுக்குது, குடும்பம், சமூக பிரச்சனை இது எல்லாத்தையும் உண்டாக்குது, பாவம் செய்கிறதுக்கான கதவை திறந்து விடுது. ஒருத்தர் மது அருந்தின நிலையில் மரணிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் நேராக நரகத்துக்கு தாங்க போவார். அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. இதெல்லாம் வந்து ஈமானை இழக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எல்லாரும் எச்சரிக்கையோடு இருப்போம். அவங்க குடும்பத்துக்காக நம்ம துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.